திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஒரு மரத்திற்கு வேர் எவ்வளவு ஆழமாக பதிந்திருக்கிறதோ அதுபோலவே நம் வாழ்க்கைக்கு வேறாக நின்று நிழலாய் காக்கும் சக்திதான் குலதெய்வம். அவர்களின் அருள் வீட்டில் நிலைத்து இருந்தால் அந்த வீடு வீடு அல்ல, கோயிலாகிவிடும். சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும், நடக்கும் ஒவ்வொரு அடியும், சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணமும் தெய்வ சக்தியால் நிரம்பி மனிதனின் வாழ்வு அற்புதமாக மறுபிறவி எடுக்கும். வீட்டில் நுழையும் காற்றே சாந்தமாய் இருக்கும். மனதில் தீண்டாத அமைதி பரவும், வாக்குவாதங்கள் கரையும், அன்பு பெருகும். குழந்தைகளின் மனம் புத்தியாகும், பெரியவர்களின் நரம்புகள் நிம்மதி பெறும், பணவரவு தடைபடாது. செலவு இருந்தாலும் குறையாது. நோய் வந்து கதவை தட்டினாலும் உள்ளே நுழையாமல் போகும். உடல் நலம் வளரும், கல்வியில் தடைகள் கரையும், ஒருமித்த சிந்தனை அதிகரிக்கும், முயற்சியில் வெற்றி மலரும். திருமணம், கர்ப்பம், வீடு, வியாபாரம் தடைப்பட்டவை தானாக திறக்கும். அதிர்ஷ்டம் பாதையை தேடி நம்மை வந்து சேரும். கனவுகளில் குறிதரிசனம் வரும். கோயிலுக்கு போகாமல் இருந்தாலும் வீட்டிலேயே அருள் சூழ்ந்திருக்கும். ஒவ்வொரு உணவில் ருசியும், ஒவ்வொரு நாளில் ஆசியும், ஒவ்வொரு கணத்திலும் பாதுகாப்பும் இருக்கும். குலதெய்வம் என்பது சடங்கு அல்ல, கட்டாயம் அல்ல, அது நம் ரத்தத்தின் வரலாறு, நம் குடும்பத்தின் மூச்சு, நமக்கு முன்னால் நடந்த தலைமுறைகள் விட்டு சென்ற ஆன்மீக அடையாளம். முன்னோர் ரத்தத்தில் ஓடிய நம்பிக்கை இன்று நம்மை காக்கும் ஆசி ஆகிறது. அதனால் குலதெய்வத்தை நம்புவது என்பது ஒரு வழிபாடு அல்ல, அது நன்றி செலுத்தும் வாழ்வு. அவர்கள் ஒருமுறை வீட்டில் தங்கினால் கெட்ட பார்வை நெருங்காது, துஷ்ட சக்தி தாறுமாறாக ஓடும், வீண் செலவுகள் குறையும், சேமிப்பு பெருகும், வீடு சிவப்பாய் சுத்தமாய் செழிப்பாய் மிளிரும். சிரிப்புகள் கூட ஓசையாய், உறவு நெய்த நூலாய், மகிழ்ச்சி காற்றாய் மாறும். குலதெய்வம் அன்பாய் கையில் கைப்பிடித்தால் மனிதன் தள்ளாட மாட்டான், விழுந்தாலும் எழுந்து நிற்பான், தோற்றாலும் சாய்வதில்லை. ஏனெனில் அவர்களின் அருள் வாழ்க்கைக்கு திசை காட்டும் தெய்வ துருவ நட்சத்திரம். அவர்கள் காப்பதில் தாமதம் இருந்தாலும் உதவியில் ஒருபோதும் தவறுவது இல்லை, ஒருபோதும் தவறு இல்லை. தினசரி ஒரு தீபம், ஒரு பூ, ஒரு துளி நீர், அதுவே போதும். வருடத்தில் ஒரு தரிசனம், மனதில் ஒரு நன்றி, இதுவே போதும். குலதெய்வம் நமக்கு வேண்டியதை அளிப்பார், கேட்காமலேயே ஆசீர்வாதம் தருவார். துன்பத்தை பாதியாக்கி சந்தோஷத்தை பல மடங்காக்குவார். அவர்களின் அருள் இருந்த வீடு பேரழிவால் கவிழாது, புயலில் உடையாது, கரையில் அடைந்த படகு போல பாதுகாப்பாய் நிற்கும். கனவுகள் நனவாகும், முயற்சிகள் மலர்கின்றன, தடைகள் கதவு திறக்கின்றன. வாழ்வு துளியாக இருந்தால் ஆறாக, பின்னர் கடலாக பெருகும். ஏனெனில் குலதெய்வம் வீட்டில் இருந்தால் அது நம்மை மட்டும் அல்ல, நம் வருங்கால சந்ததிகளையும் காப்பாற்றும் அருளாகும் என்று சொல்லி, அன்பு முருகா, அழகு முருகா, அருள் முருகா, அருணகிரிக்கு உதவும் இன்ப முருகா, இளமுருகா, என் துன்பம் துடைக்கும் இனிய துறையே, என் உண்மை அடைக்கலத்தை நீ ஏற்றருள் என்ற முருகப்பெருமானின் பாடலையும் முன்வைத்து மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது, இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.